இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 8 ஊராட்சிக்கு அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் ஊராட்சிக்கானது. இங்கே அலுவலக உதவியாளருக்கு ஒரு போஸ்டிங்கும், இரவு காவலருக்கு ஒரு போஸ்டிங்கும் இருக்குது. அலுவலக உதவியாளருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இரவு காவலருக்கும் அதே மாதிரி தான் 18 வயசுலேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ரெண்டுக்குமே SCA உமன் அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. ரெண்டுக்குமே அலுவலக உதவியாளருக்கும் ஒரு போஸ்டிங் தான், இரவு காவலருக்கும் ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. கல்வி தகுதி அலுவலக உதவியாளருக்கு 8ஆம் தேர்ச்சி பெற்றிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ரெண்டு பேருமே இந்த வெப்சைட்டில் போய் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிபி பஞ்சாயத்து யூனியன் மேல்மலையனூர்னு 50 ரூபாய்க்கு டிடி எடுத்து இந்த ஃபார்ம் கூட இந்த டிடியும் இணைச்சி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைக்கணுமோ அதெல்லாம் இணைச்சி ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டம் பின்கோடோட சென்ட் பண்ணலாம். இல்லை நேரடியாகவும் நீங்கள் போய் கொடுக்கலாம். போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணணும். இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இது கூட நம்ம சான்றிதழ் வைக்கணும்னா கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் சான்றிதழ், இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாம் இது கூட நம்ம சைன் போட்டு அதோட நகலை இது கூட இணைச்சி அந்த டிடியும் இணைச்சி தான் சாயந்தரம் அந்த லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா 20/11/2025 அந்த டேட்டுக்குள்ளே போய் சேர்கிற மாதிரி நம்ம அனுப்பணும். அந்த டேட்டுக்கு அப்புறம் போனால் நம்மளோடதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன சுழற்சி முறையில் வயது, கல்வி தகுதி எல்லாமே கரெக்டாக இருக்க விண்ணப்பதாரரோட விண்ணப்பம் தான் ஏற்றுக்குவோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டாவதாக விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஊராட்சிக்கான காலி பணியிடம் தான் பார்க்க போகிறோம். இங்கே இன சுழற்சி முறையில் யாருக்கு ஒதுக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே இரவு காவலர் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அவங்க 18 வயசுலேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். SC ST அதே மாதிரி SC ST 37 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாமா. இங்கே யாருக்கு இன சுழற்சி முறையில் முன்னுரிமைனா SCA விடோ உமனுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. அதே மாதிரி கல்வி தகுதி மற்றும் பிற இது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிபி பஞ்சாயத்து யூனியன் வல்லம் என்ற பெயரில் 50 ரூபாய்க்கு நம்ம டிடி எடுத்து இந்த ஃபார்ம் கூட டிடியையும் வச்சு வட்டார வளர்ச்சி அலுவலகம் விழுப்புரம் மாவட்டம் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். இல்லை நேரடியாக கொண்டு கொடுக்கலாம். என்னென்ன ஜாதி சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ் இதெல்லாம் இது கூட இணைக்கணும். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானூர் ஊராட்சிக்கானது. இங்கே எந்தெந்த போஸ்டிங்க்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா ஈப்பு ஓட்டுநருக்கு நம்ம என்ன ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 42 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் ஒரு காலி பணியிடங்கள் தான் இருக்குது. இதுக்கும் யாருக்கு இன சுழற்சி முறையில் முன்னுரிமைனா SCA உமனுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுது. இதுக்கு கல்வி தகுதிகள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓட்டுநர் உரிமம் செல்லத்தக்கதாக இருக்கணும். 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். விழுப்புரம் .nic.in வெப்சைட்டில் போய் நம்மளோட ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை நிரப்பி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணுமோ அதை இணைச்சி நம்ம சென்ட் பண்ணணும். இப்போ எல்லா இதுக்குமே டிடி எடுக்க சொல்கிறாங்க. ஃபீஸ் பே பண்ணாமல் டிடியாக எடுத்து அந்த டிடியை நம்ம அட்டாச் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும்? அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் வானூர் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பேரில் 50 ரூபாய்க்கு டிடி எடுத்து அதையும் இது கூட இணைச்சி தான் நம்ம அனுப்பணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னைக்கு லாஸ்ட் டேட்னா 20/11/2025. விண்ணப்பத்தை எங்கே அனுப்புகிறோன்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வானூர். இதை நீங்கள் நேரடியாகவும் கொண்டு கொடுக்கலாம். இல்லைனா போஸ்ட்லேயும் அனுப்பலாம். விண்ணப்ப படிவ கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும்னா விண்ணப்பத்தை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணிவிட்டு கல்வி தகுதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், ஜாதி சான்றிதழ், முன் அனுபவ சர்டிஃபிகேட் இதெல்லாம் சைன் போட்டு அதோட நகலை இது கூட இணைச்சி நம்ம கண்டிப்பாக அனுப்பணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. வயசு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இல்லாதவங்களோடதை நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மாதிரி இன சுழற்சி முறையில் உள்ளவங்களுக்கு தான் இடஒதுக்கீடும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துட்டாங்க. அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஈப்பு ஓட்டுநரும் இரவு காவலர்னு 2 போஸ்டிங்கான
நோட்டிஃபிகேஷன் இது. ரெண்டுக்குமே வந்து ஒவ்வொரு காலி பணியிடங்கள் தான் இருக்குது. இப்போ ஓட்டுநருக்கு 42 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இரவு காவலருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க வந்து இப்போது ரெண்டுக்குமே வந்து இன சுழற்சி முறையில் SCA உமனுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். இப்போ ஓட்டுநருக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி வேணும். மோட்டார் வாகன சட்டப்படி அவங்களால வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் வேணும். 5 ஆண்டுகள் குறையாத அனுபவ சர்டிஃபிகேட் வேணும். இரவு காவலருக்கு வந்து தமிழில் எழுத படிக்க தெரிச்சிருந்தால் மட்டும் போதும், அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து vilupuram.nic.nic வெப்சைட்டில் போய் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணுமோ அதெல்லாத்தையும் இணைக்கணும். அதே மாதிரி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BP பஞ்சாயத் யூனியன் கண்டமங்கலம் என்ற பெயரில் வந்து 50 ரூபாய்க்கு டிடி எடுத்து அதையும் இணைக்கணும். இவங்களுக்கும் லாஸ்ட் டேட் வந்து 20/11/2025 தான். எங்கே அனுப்பணும்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கண்டமங்கலம் விழுப்புரம் மாவட்டம் பின்கோடோட ஒன்று நேரடியாக கொண்டு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து போஸ்ட்லேயும் வந்து சென்ட் பண்ணலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏஜ் இன சுழற்சி முறையில் எல்லாம் கரெக்டாக இருக்கவங்களோட தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கெலாம் வந்து போஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு தனியாக வந்து எக்ஸாம் டேட்டு எல்லாமே வந்துரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூருக்கானது. இங்கே வந்து ஈப்பு ஓட்டுநருக்கும் அலுவலக உதவியாளருக்கும் 2 போஸ்டிங் வந்து இருக்குது. அவங்களுக்கு இன சுழற்சி முறையில் யார் யாருக்கு விண்ணப்பம் பெறப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டுநருக்கு வந்து 18 வயசுலேருந்து 42 வயசு வரையும், அலுவலக உதவியாளருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஒவ்வொரு போஸ்டிங் இருக்குது. இன சுழற்சி முறையில் 2 பேர்த்துக்குமே வந்து SCA உமனுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. இப்போ ஓட்டுநருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், ஓட்டுநர் உரிமம் இருக்கணும், 5 ஆண்டு முன் அனுபவம் இருக்கணும். அதுவே அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் ஆகிருந்தால் போதும், மிதிவண்டி மட்டும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அதே மாதிரி வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மில் இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத் யூனியன் திருவெண்ணெய்நல்லூருங்கிற பேரில் 50 ரூபாய்க்கு டிடி எடுத்து விண்ணப்பத்து கூட இதையும் இணைச்சி தேவையான சர்டிஃபிகேட்ஸையும் இணைச்சி வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணணும். விழுப்புரம் மாவட்டம் கொளியனூர் ஊராட்சிக்கானது வந்திருக்கு. இங்கே இன சுழற்சி முறையில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. இன சுழற்சி முறையில் யாருக்கு இது பண்ணுவாங்கங்கிறத இப்போ பார்க்கலாம். இரவு காவலரில் ஒரே ஒரு போஸ்டிங் தான். 18 வயசுலேருந்து 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். இன சுழற்சி முறையில் SCA உமனுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. இவங்களுக்கு வந்து கல்வி தகுதி என்னென்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 50 ரூபாய்க்கு டிடி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BP பஞ்சாயத் யூனியன் கொளியனூர் என்ற பெயரில் வந்து எடுத்து விண்ணப்பத்து கூட இந்த டிடியும் அப்புறம் நம்ம இணைக்கப்பட வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நம்ம வந்து சென்ட் பண்ணணும். நேரடியாகவோ இல்லை அஞ்சல் மூலியமாகவோ நம்ம வந்து இதை வந்து சென்ட் பண்ணலாம். எந்த அட்ரஸ்க்கு போய் கொடுக்கணும், இல்லை எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியம் கோலியனூருங்கிற இதுக்கு போய் நம்ம நேரடியாகவோ இல்லை போஸ்ட்லேயோ வந்து சென்ட் பண்ணலாம். இதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த கோலியனூரில் வந்து என்ன பண்ணணும்னா 10x4 இன்ச் போஸ்ட் கவரில் நம்மளுடைய அட்ரஸை எழுதி அந்த போஸ்ட் கவரையும் வந்து நம்ம இணைக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்து கூட நகல் இணைச்சிருப்போம், அதே மாதிரி டிடி இணைச்சிருப்போம். அதே மாதிரி இந்த போஸ்ட் கவரையும் இணைச்சி தான் வந்து நேரடியாகவோ இல்லை போஸ்ட்லேயோ வந்து நம்ம கண்டிப்பாக சென்ட் பண்ணணும். இந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து விழுப்புரம் மாவட்டம் காணை ஊராட்சி ஒன்றியம். இங்கே வந்து இரவு காவலருக்கும் ஈப்பு ஓட்டுநருக்கும் இருக்குது. ஈப்பு ஓட்டுநருக்கு 18 வயசுலேருந்து 42 வயசு வரையும், இரவு காவலருக்கு 18 வயசுலேருந்து 37 வயசு வரையும் 2 பேர்த்துக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் தான் இருக்குது. முன்னுரிமை வந்து SCA உமனுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படுது. இன சுழற்சி முறையில் கல்வி தகுதி 8th பாஸ் ஆகிருக்கணும். இப்போ ஓட்டுநருக்கு வந்து 5 வருஷம் அனுபவம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமை இருக்கணும். இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். 2 பேர்த்துக்குமே வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் BP பஞ்சாயத் யூனியன் காணல் அப்படிங்கிற பேரில் வந்து டிடி எடுத்து அதையும் வந்து இணைக்கணும். இவங்களுக்கும் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 20/11/2025. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காணையூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேரடியாகவோ இல்லைனா வந்து போஸ்ட்லேயோ வந்து அனுப்பணும். இவங்களுக்கும் வந்து 10x4 இன்ச் கவரில் வந்து முகவரி எழுதி அதையும் வந்து நம்ம விண்ணப்பம் நகல் டிடி இந்த போஸ்ட் கவரையும் சேர்த்து வந்து இணைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஊராட்சிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து விழுப்புரம் மாவட்டம் மூகையூர் ஊராட்சி. இங்கே வந்து யாருக்கு வந்து ஈப்பு ஓட்டுநருக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. 18 வயசுலேருந்து 42 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு காலி பணியிடம் தான் இருக்குது.
இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதினா வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். இன சுழற்சி முறையில் SCA உமனுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். அது மாதிரி ஓட்டுநர் உரிமம் வச்சுருக்கணும், 5 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்கணும், 8th வந்து பாஸ் ஆகிருக்கணும். தமிழ் எழுத படிக்கையில் 8th வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். இந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பஞ்சாயத்து யூனியன் முகையூர்னு பேரில் 50 ரூபாய்க்கு டிடி எடுத்து இது கூட வந்து நம்ம சென்ட் பண்ணணும். அட்டாச் பண்ணி விண்ணப்பத்தை www.vilupuram.nic.nic பேஜில் போய் ஐஎனுங்கிற பேஜில் போய் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட நம்மளுடைய ஜெராக்ஸு டிடி எல்லாத்தையும் வந்து சேர்த்து வட்டார வளர்ச்சி அலுவலகர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், முகையூர், மணம்பூண்டி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நேரடியாகவோ இல்லைனா வந்து போஸ்ட்லேயோ சென்ட் பண்ணணும். இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா கல்வி தகுதி சான்று, ஜாதி சான்று, ஓட்டுநர் உரிமம், அனுபவம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, முன் அனுபவ சர்டிஃபிகேட், இதெல்லாம் வந்து சுய சான்று நம்மளே வந்து சைன் போட்டு அது கூட வந்து அட்டாச் பண்ணி தான் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ டேட்டுக்கெலாம் வந்து நமக்கு போஸ்ட்டில் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் 8 ஊராட்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். இதோட ஃபார்ம் நிரப்புறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். தேவைன்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.